அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதிங்க. ஸோ இதுவரைக்கும் கடக ராசியில் நீச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைய இருக்காருங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கை மற்றும் மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். எல்லா விஷயத்துக்கும் மனதிற்கு உறுதியை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே நீதி நெறி தவறாதவர்கள் என்றே சொல்லலாங்க. தவறு செஞ்சுருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இது தவறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் சரியான ஒரு விஷயம் பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணது ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு நேருக்கு நேராக நின்று சொல்லக்கூடிய, அதாவது குறை நிறைகளை சொல்லக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்தையுமே நிதானத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள். எந்த விதத்துலையுமே மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எந்த விதத்துலையும் மற்றவங்க நமக்கு ஏதாவது ஒரு குறைகளை மற்றவங்க நம்ம செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பொறுமையாக செய்யக்கூடிய நபர்கள். இந்த நபர்கள் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா, தன்னுடைய வேலை விஷயத்தில் உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வேலையில் தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. என்னமோ தெரியலைங்க, ஏதோ ஒரு விதமான பதட்டம், பயம் வந்துகிட்டே இருக்குது. இந்த வேலையில் என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதை விட்டுட்டு போயிடலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமா, நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம், இருந்தாலும் நமக்கு இந்த வேலை நிலைக்குமா, இல்லை இருக்கிற வேலையை தொலைச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு சில பேர்த்துக்கு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுத்துட்டு இருந்தேங்க. நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் வேலையை இழக்கிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேங்க, சரியாக நான் நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கல. ஒரு கம்பெனிலே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் சேலரி அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு சரியாக அமையவே இல்லைங்க. இங்கே இருக்கிறது கஷ்டப்படுறது பரவாயில்ல, பேசாமல் வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்தோம்னா இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கரெக்டான விதத்தில் அமையவே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க, இதை விட சம்பளம் அதிகமாக வேறு ஒரு இடத்துல எதிர்பார்த்துட்ருக்குறேன்னா கட்டாயமாக அதற்குண்டான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் கை கொடுக்குங்க. அடுத்தபடியாக அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்குங்க. அதில் எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, எந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இல்லை. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்க கூட இன்றைக்கி எனக்கு முன்னாடி லெவலில் இருக்காங்க, பெரிய லெவலில் இருக்காங்க. நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேங்க. எல்லா விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், திறமையாக வேலை பார்த்தேங்க. ஆனால் எனக்கு உண்டான சில விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கலன்னு யோசிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. இது வரைக்கும் டெம்பரரியாக இருந்தவங்களுக்கு பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போதுங்க. ஸோ வேலை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தாங்க. இது வரைக்கும் நல்ல லாபகரமான சூழலில் தான் இருந்தது. என்ன நடந்துனே தெரியலைங்க. ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லாஸஸ் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன், நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேங்க. நல்லபடியாக போயிட்டு இருந்த பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கி முடங்கி போய் கிடைக்குதுங்க. கிணத்துல போட்டு கல் மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிது. ஸோ லாபம் வரலைனாலும் பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் நஷ்டத்துலேருந்து தப்பிச்சா போதும். ஸோ இந்த லாபகரமான சூழல் இல்லைங்க, எப்படி இதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாமல் இந்த பிஸ்னஸை விட்டுறலாமா, விட்டுட்டு வேறு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கு யோசிச்சிட்டேன். ஸோ என்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். ஒரு விதமான நஷ்டத்தையும் பதட்டத்தையும் பயத்தையும் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்துட்டாங்கன்னா போட்ட முதல் கண்டிப்பாக இரட்டிப்பாகுங்க. இது வரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது அகலும். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், இது வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தடைகளை கொடுத்துட்டே இருந்தது. எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சில எண்ணங்கள் வந்துருச்சுங்க. நிறைய பேர் இதுக்கு மேலே அலைன்ஸே பார்க்க வேண்டாங்க, ஏன்னா பார்த்து சலிச்சு போச்சு.
இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்திற்கான அதிபதி உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஏற்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். குடும்பத்தில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருக்குங்க. எந்த இடத்துல போனாலும், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்கே வந்து நேரடியாகவே சில பேர் வந்து சொல்லி காட்டுற மாதிரி சூழல் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு நிறைய நாள் வந்து நிறைய ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு வந்திருக்கு. மற்றவங்க தான் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை ஒரு சில பேர் வந்து குறை சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் இது கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஸோ இந்த மாதிரி இடத்துல பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே நம்மளை சில பேர் வந்து குறை சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து முதல் வாரிசு இருக்குங்க, 2வது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கக்கூடிய வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் ஏற்பட்டு அவங்க முன்னாடி வந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால தான் நிறைய பேர் வந்து வீடே கட்ட முடியலைங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல, புதிய சொத்துக்கள் அப்படிங்கிறது வாங்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் கூட என்னால் வாங்க முடியல. இந்த தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி இருக்கிறதுனால இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அது வராத தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேருறதுனால புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. குடும்பத்தில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது எனக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறதுலாம் வந்ததுன்னா இந்த கடனை எல்லாத்தையும் கரெக்டான விதத்தில் அடைச்சிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கடனால் நிறைய பிரச்சனைகள். அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் அந்த கடனில் இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டு அதற்குண்டான வட்டியை நான் தான் கட்டிகிட்டு இருக்கேங்க. ஸோ எனக்காக வாங்கியிருந்தேன்னா கூட பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு உதவி பண்ண போய் அந்த உதவினால் உத்தரத்தை தேடிக்கிட்டேன். ஸோ இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்மானம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீருங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறவங்க, ஒரு நல்லபடியாக உட்காந்து பேசுகிறதுக்கான நிலை அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தில் இல்லை. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்க முடியல. நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை வந்து என்னுடைய கணவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, கணவர் ஏதாவது சொன்னால் மனைவி ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. 2 பேருமே வந்து சரியாக பேசிக்கிறதே இல்லைங்க. ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை, சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது பலம் பெறுங்க. இது வரைக்கும் எதுக்காக சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னே தெரியாத ஒரு நிலைகள் கூட இந்த காலகட்டங்களில் மாறும். கணவன் மனைவி 2 பேர் பிரிந்தவங்களுக்கு கூட ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுவது. இதனால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கிறதும் நிம்மதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. நீண்ட நாட்களாக தீராத வியாதிகள் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எதுக்கு எடுத்தாலும் மருத்துவம் செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருந்ததுங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த சோகை, அதாவது ரத்தம் உடம்புல குறைவாக இருக்குதுன்னு சொல்லி ஏதேதோ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் 12ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைந்தனால ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது, அதாவது கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கூட இந்த நேரத்தில் எதுக்காக எடுக்கிறோமோ அந்த ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். அவங்கள ஆரம்ப கல்வியில் சேர்த்ததுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் அவங்கள வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள், இந்த நேரத்தில் சில சுப விரயங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகளை கரெக்டான விதத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டுங்க அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.